ஏங்க ஆட்டோக்கு சீக்கிரம் கால் பண்ணுங்க, நேரமாச்சுல. பசங்க எல்லாம் பசிக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம ஆட்டோ பிடிச்சி சீக்கிரமா அத்தை வீட்டுக்கு போகணுங்க. இந்த கிராமத்துல எல்லாம் ஆட்டோ எல்லாம் கிடைக்காது. ஏதாவது ட்ரக் வந்தாதான் ஏறி போகணும். கொஞ்ச நேரம் இருங்க, ஏதாவது ட்ரக் வரும், கூட்டிட்டு போறேன். ஐயா ஜாலி, நம்ம பாட்டி வீட்டுக்கு போறோம். அப்புறம் மலரத்து கூடயும் விளையாட போறோம். ஏங்க அங்க ட்ரக் வருதுங்க, சீக்கிரம் எந்திரிங்க, நிப்பாட்டுங்க ட்ரக்க. ட்ரக்குக்காரே கொஞ்சம் நில்லுங்க, எங்க அம்மா வீட்டு பக்கத்துலதான் இருக்கு, கொஞ்சம் அங்க மட்டும் இறக்கி விட்டுறீங்களா? இல்ல எந்திரிங்க, எந்திரிச்சு ட்ரக்ல உட்காருங்க. ட்ரக்குக்கார வண்டி எடுக்க போறாராம், சீக்கிரம் எந்திரிங்க. அபி எந்திரிமா. அப்பா நீங்க சொல்லிருந்தீங்கல நம்ம கிராமத்தெல்லாம் சுத்தி பார்க்க போறோம்னு. என்னைக்குப்பா போறோம் கிராமத்தை சுத்தி பார்க்க? ஆமா, அத பத்தி மலர்ட்ட சொல்லியிருந்தேன். நாளைக்கே நம்ம போறோம். அந்த கிராமத்துல ஒரு ரெசார்ட் புக் பண்ணிருக்கேன், அங்க போறோம். அபி இங்க பாரு, பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். அத்தை வெளியே உட்காந்துருக்காங்க. அத்தை எப்படி இருக்கீங்க? அட யாரு? வாங்க வாங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மலர் மலர், யார் வந்திருக்காங்கன்னு பாரு, வெளியே வா. யாரு? அண்ணா அண்ணி வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க வருவீங்கன்னு தான் காத்துக்கிட்டே இருந்தேன். நேத்து சொல்லி நீங்க போன் அடிச்சு. சரி வாங்க வாங்க. உங்க பையெல்லாம் எங்க? மலர் பையெல்லாம் நாளைக்கு வந்துரும். நான் கொரியர்ல கொடுத்துருங்க பையெல்லாம் இங்க. சரி வாங்க வாங்க, எந்திரிச்சு வந்து உட்காருங்க. பாவம் களைப்பா வந்திருப்பீங்க, உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். அபி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ரோஷினி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாம் பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டீங்க. பாவம் எல்லாம் பசியில வந்திருப்பாங்க. உடனே தோசை ஊத்தி கொடுப்போம். நம்ம தோசையை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாம் தூங்குறாங்க அசதியில. அபி நீ மட்டும் தூங்காம என்ன ஜன்னல்ல பாத்துட்டு இருக்க? சரி, உனக்கு தூக்கம் வரல போல. சீக்கிரமா தோசையை ஊத்துருவோம். அடுப்பு பிடிச்சுக்கிச்சு, கல்ல வச்சிருவோம். ஏன் அபி வெளியே நிக்கிற? உனக்கு தூக்கம் வரலையா? பசிக்குதான் இல்ல? அத்தை தோசை ஊத்தி தரேன், சாப்பிட்டுட்டு போய் தூங்கு. அத்தை எனக்கு ஹாட் தோசை ஊத்திட்டாங்க அத்தை. அம்மா எனக்கு ஹாட் தோசை தான் டெய்லி ஊத்துவாங்க. நில்லு அபி, நான் ஊத்தி பாக்குறேன். ஏதோ வந்திருக்கு, ஆனா நெக்ஸ்ட் டைம் நல்லா ஊத்துறேன் அபி. எனக்கு ஹாட் தோசை எல்லாம் ஊத்தி பழக்கம் இல்ல. பரவாயில்ல அத்தை, இதுவே நல்லாதான் இருக்கு. இந்தா அபி கேட்ட ஹாட் தோசை. லைட்டா பிஞ்சிருச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோ. சரி, இப்ப எல்லாருக்கும் சீக்கிரமா தோசையை ஊத்தி கொடுப்போம். எல்லாம் தூங்கி எந்திரிச்சு வரதுக்குள்ள தோசையை ரெடியா வச்சிடணும். தோசையெல்லாம் ஊத்தியாச்சு. சீக்கிரமா சாம்பாரும் செஞ்சு அண்ணியை சாப்பிட கூப்பிடும். வாங்க, நீ தோசையெல்லாம் ஊத்தி வச்சுட்டு வந்து சாப்பிடுவீங்க. அண்ணி எழுப்புங்க, சாப்பிடலாம். சரி அபி, இதை உங்க அண்ணனை எழுப்பிடுறேன். அண்ணி, அபிக்கு ரோஷினிக்கு நான் தனியா ஊத்திடுறேன். அவங்க ஹாட் தோசையும் ஸ்டார் தோசையும் கேக்குறாங்க. நான் உங்களுக்கு தனியா ஊத்தி.